ஹேய் மை ஹனீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனல் மேலி பனித்துளி ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த சேனலுக்கான இன்ஸ்டா ஐடி வந்து நான் ரிவீல் பண்ணிட்டேன். கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் ஜஸ்ட் ஃபாலோ. ஓகே, லெட்ஸ் கோ டு தி எஃப்எஃப். Ding dong. Let's get it. Let's gotta kick it. மார்னிங் ட்ரெயின் பிடிச்சி சியோல் வந்துடுறான். ஈவினிங் வந்து சர்ச் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ நீங்களும் வரீங்க. ஹே ஒயன், இங்கே இருக்கேன்டி, உள்ளவா ஜேகே. அப்போது ஜேகேவும் நீங்களும் உள்ளே போகிறீங்க. அப்போது ஜேகே இருந்துட்டு, ஏய் மனசு திடமாக்கி கூடா, ஏதோ சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். ஜேகே, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், மனசு திடமாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்போ நீங்கள் போயிட்டு நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து டேபிளில் உட்காந்துருக்கா. அப்போ நீங்கள் போய் ப்ரேயர் பண்ண. அடியே, எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு தெரியும்லடி, அப்புறம் எப்படிரி? எனக்காக ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும். சரி, ப்ரேயர் தானே, இதை போய் பண்ணுறேன். அப்போ ஜேகேயும் போய் ப்ரே பண்ணிட்டு வந்து அவங்க பக்கத்தில் உட்கார்றா. அப்போ நீங்கள் இருந்துட்டு, ஜேகே அது போயன் ப்ளீஸ் எதுனாலும் சொல்லிடுடி. அப்போ உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸாக நிற்கிது. பாரு ஏய் திரும்ப எங்கள் அண்ணன் பாரு அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறான். எதுனாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு, ஓகே? நான் அன்றைக்கி அழுதப்போ ஏன் நீ என்கிட்ட வந்து நான் இருக்கேன்டி உனக்கு, அல்லாத நீயே சொல்லவே இல்லை, புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். நீ அங்கே ஒரு பேரண்ட்ஸை பார்த்து அழுதப்போ நோ ஒன் இஸ் தேர் ஃபார் மீ அப்படின்னு நினச்சிருப்பேல. எனக்கு அப்படியே உங்ககிட்ட வந்து கட்டி பிடிச்சி, ஏய் உனக்காக நான் இருக்கேன்டி, உனக்காக நான் இருக்கேன் ஒயன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. சடனாக சொன்னால் ஏதாச்சும் நினச்சிப்பியோ அப்படின்னு தான். ஒயனே, நீ இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியல, என்னால் இதுக்கு மேலே சொல்லாமே இருக்க முடியல. நான் அதுக்கு தான் நீ ஆசாசியாக வந்தேன். ஆனால் நீ ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் நீ போயிட்டல. அதான் நான் கோவத்தில் இருந்துட்டேன், உன்னை இக்னோர் பண்ணிட்டு. ஆனால் என்னால் உன்னை இக்னோர் கூட பண்ண முடியல. நாடி சொல்கிற, ஆரியோ சீரியஸ்? நீ தானே சொன்ன இப்போ நீ ஊன்னு சொல்ல, உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நீ சீரியஸா வாடி? ஐம் டேம் சீரியஸ். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. இங்கே பார் வயன், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன் எனக்காண்டி. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறியா? இங்கே இருடி வயன், எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. 10 மினிட்ஸில் நான் வந்துடுறேன். செக்கி எங்கே போகிற? ஏய் இங்கே இருடி, 10 நிமிஷம் இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எங்கேயோ போகிறான். அப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாரான். ஹே நீ எங்கே போன? நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஏய் இப்போ வாடி. எங்கே? கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏ நான் சும்மா சொன்னேன். இது அவ்வளோதாண்டி ஒன்றை, உனக்காக தான் போய் ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரிங்கு வாங்கிட்டு வந்தியா? செக்கு விளாடாத, நான் சும்மா சொன்னேன். எனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு தெரியலை, அதனால தான் நான் இந்த மாதிரி சொன்னேன். அதுக்கு நீ இப்பயே கல்யாணம்னா? செக்கு நோ, எனக்கு தெரியாது. இங்கே கவனி இரு, எனக்கு தான் யாருமே இல்லை. ஆனால் உனக்கு அப்படி இல்லை, அம்மா அப்பா அண்ணான்னு ஒரு ஃபேமிலியே இருக்குது. அவங்கக்கிட்ட கேட்காம எப்படி? நல்லா இருக்காது ஜேகே. அதெல்லாம் எதுக்கு தங்கம் நீ யோசிக்கிற? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஆசைப்பட்டே இல்லடி, கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு யாருமே இல்லாமையா கல்யாணம் நடக்கணும்? ஆமாம்ல, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஜில் போய் நிற்கிறான். ஆக்சுவலாக குட் ஈவினிங் டு ஆல். ஐம் ஜேகே. இங்கே நிற்கிற பொண்ணு வந்து என் ஃபியான்ஸு. இவ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஸோ இப்போவே இவள் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்.
யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு எதுவும் நினைக்க வேண்டாம். இட்ஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். இப்போ எங்கள் கூட எங்கள் ஃபேமிலிஸ் கூட இல்லை. ஸோ இங்கே இருக்க எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஃபேமிலியாக இருந்து எங்களை ப்ளெஸ் பண்ணி எங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சா நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங் வேணும். ஸோ அதனால தான் கேட்டேன். இட்ஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு ஓகேனா எங்களோட பேரண்ட்ஸாக இருந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அப்போ எல்லோரும் சேர் பண்ணி கிளாப் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் ரொம்ப டியரி ஐஸோடு நின்றுட்டுருக்கீங்க. அங்கே இருக்க ஃபாதரும் ஓகே சொல்கிறாரு. அப்போ அங்கே ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவங்கக்கிட்ட வந்து, வாமா, நாங்கள் உங்கள் அப்பா அம்மாவாக இருந்து உனக்கு நாங்கள் ப்ளெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. அங்கே இருக்க குட்டி குட்டி கிட்ஸ் எல்லாம் இருந்துட்டு காடுக்கு வச்சுருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் பொக்கே மாதிரி கொடுக்குறாங்க. அப்போது ஜேகே வந்து ஸ்டேஜில் நிற்கிறான். உங்களையும் கொண்டு போய் ஜேகே பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்க ஃபாதர் வந்து உங்கள் 2 பேரோட நேம் கேட்டுட்டு மேரேஜ் ப்ரொசீஜர் அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜேகே கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒயனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜேகேவும் எஸ் ஐடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்ககிட்டையும் கேட்குறாங்க. நீங்களும் எஸ் ஐடு அப்படின்னு சொல்கிறீங்க. யூ மே சேஞ்ச் த ரிங்ஸ். அப்போ ஜேகே வந்து உங்ககிட்ட கேட்குறான், மே ஐ? எஸ் எஸ். அப்போ ஜேகேவும் அந்த ரிங்கை வந்து உங்களுக்கு போட்டு விடுறான். அப்போ நீங்கள் போடலான்னு வரும்போது ஜேகே இருந்துட்டு, ஏய் ஸ்டாப், என்னாச்சு? இப்போவாது சொல்லுடி, என்ன? I love you. I love you. I love you. அப்போ நீங்களும் ஜேகேக்கு வந்து ரிங் போட்டு விடுறீங்க. அப்போ ஃபாதர் இருந்துட்டு யூ மே கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. அப்போ ஜேகே புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஜேகே இருந்துட்டு பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுக்குறான். அங்கே இருக்க எல்லாரும் ஷவுட் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க, உங்களுக்காக அங்கே ப்ரேயர் பண்ணுறாங்க, ப்ளெஸ் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வந்து அந்த டேயில் வந்து உங்களுக்கு நடக்குது. அப்போ சர்ச் வெளியில் வந்துட்டு ஜேகே கேட்குறான், இப்போ எங்கடி போகலாம்? ஹண்ட்ரிவர், தெரியும் தெரியும், நீ அங்கே தான் போவேன்னு தெரியும், போகலாமா? அப்போ நீங்கள் பேக் சீட்டில் இருந்துட்டு ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜேகேவோட ஷோல்டரை சாஞ்சிட்டே போகிறீங்க. அப்போ ஹண்ட்ரிவரில் போயிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. ஒயன் ஹாப்பியாடி? ஹாப்பியான்னு கேட்டேன். என்ன நீ இப்படி கேட்குற? நான் ரொம்ப ஹாப்பி. ஹாப்பினஸ் இப்போ எவ்வளோ இருக்குது தெரியுமா? இந்த வேர்ல்டு கூட பத்தாது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நான். அப்போ 2 பேர் நல்லா ஸ்மைல் பண்ணி சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்போது நீங்கள் இருந்துட்டு ஜேகேக்கு வந்து ஹேண்ட்பேக்கில் நிறைய லெட்டர்ஸ் வச்சுருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எழுதி உங்ககிட்டே வச்சுருந்த லெட்டர்ஸை வந்து சரி ப்ரப்போஸ் பண்ணிட்டு கொடுக்கலான்னு வந்திருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் வந்து நடந்திருக்குன்னு நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு, ஏய் நாடி இது, ஆக்சுவலாக மிலிட்ரியில் இருந்தப்போ எனக்கு அப்பப்போ ஒரு மாதிரி டவுனாக இருந்துச்சா, எப்பப்பெல்லாம் நான் நினப்பேனோ அப்பப்பெல்லாம் மழை வந்துச்சா, அந்த டேயில் உட்காந்து உனக்காக எழுதுனது. வெயிட் இப்போ ரீட் பண்ணாத, வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் ரீட் பண்ணு, ஓகே? ஏன்டி கொடுக்கல? அப்பயே போட்டு விட்ருக்கலாம்ல. நான் உனக்கு வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணி தான் கொடுக்கணும்னு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஜேகே, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இன்னொரு டைம் பண்ணிக்கலாம் கிராண்டா. ஆனால் இந்த மாதிரி ஒரு மேரேஜ், இந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு மேரேஜ் வேறு யாருக்குமே அமைஞ்சிருக்காது, நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஆமாம், அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நான் சரி ஓகே அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பாக இருக்க போகுது அப்படி இப்படிலாம் எதுவும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சீரியஸாக அங்கே ஒரு பேரண்ட்ஸ் வந்து என் பேரண்ட் பொசிஷனில் இருந்து எனக்கு வந்து ஸ்டேஜ் இது பண்ணாங்க பாரு, ஸ்டேஜ் ஏற்றி விட்டாங்க பாரு, அப்போ தான் ஃபீல் ஆச்சு ரியல்லி ஐ எம் பிளஸ்ட் அப்படின்னு. எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா அந்த மூமெண்ட்? இப்போ நினச்சி பார்த்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.
ரியலி இது அன்எக்ஸ்பெக்டட் தெரியுமா? நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் உண்மையிலே சும்மா தான் சொன்னேன். ஆனால் நீ ரிங் வாங்கிட்டு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அப்புறம் என்ன? சிக்கி நீ ஹாப்பி தானே? டபுள் ட்ரிபிள் மடங்கு ஹாப்பி. சரிடி, அப்புறம் என்ன? எனக்கு புரியலை. உனக்கு என்னைக்கு தாண்டி தெளிவாக புரிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்சிச்சு, அப்புறம் புரியுது. நம்ம டேரெக்டாக ஹனிமூன் போய்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிறதே ஹனிமூன் தானே? புரியலடி. இல்லைப்பா, இப்போது நான் யார் உனக்கு? ஜாக்யா மீன்ஸ் ஹனி. நேராக பாரு, மூன். அப்போ ஹனி ப்ளஸ் மூன் இஸ் ஈக்குவல் டு ஹனிமூன். இல்லை, எனக்கு வேண்டாம் பையன், வேண்டாம். எனக்கு ஹனிமூனு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். கிரிஞ்சு தாண்டி வேணான்றது உங்ககிட்ட. அப்போ உனக்கு வேணுமா? அப்படின்னு இல்லை, கிடச்சா நல்லா தான் இருக்கும். அது அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல, அப்போ பார்த்துக்கலாம். இல்லை ஒயன், இப்போ நீ ஊன்னு சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணேன்ல, அதே மாதிரி ஊன்னு சொன்னால் அதுவும் நோ, அதுக்கு நான் சொல்ல மாட்டேன். நாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த சைடு திரும்பிடுறான். அப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ணிக்கிறீங்க. இப்போதைக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே வந்து ஒரு பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக உள்ளே போக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு போதும், திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கிஸ் வித் மை ஃபர்ஸ்ட் லவ். ஒயன் அவங்கிட்ட அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கையும் பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகே வேண்டாம், ஜேகே விடு, நோ இப்போ வேண்டாம். உனக்கு பிடிக்கும்ல நெக் கிஸ்னால், உனக்கு பிடிக்கும் தானே? டைரியில் அதையும் வாசிச்சிட்டியா? ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சதே அந்த நெக் கிஸ் தான். எனக்கு பிடிக்கும் தானடி? பிடிக்கும் தான். இல்லை, இப்போதைக்கு வேண்டாம், இப்போ இது வேண்டாம், நோ இப்போ இது வேண்டாம். ஓகே, கேடி அயன் ஜபர் ஜாக்யா ஜபர். உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. இல்லை, உனக்கு இந்த வேலை கிடச்சிச்சு, நீ ஒரு ஹை சேலரி வாங்குற. நான் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் தான். ஸோ என் சேலரியெல்லாம் டவுனாக இருக்கும். அதனால உனக்கு எதுவும் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறியா? தயவு செஞ்சு என் டேவை நீ ஸ்பாயில் பண்ணாத, என் மொமெண்ட்டை நீ ஸ்பாயில் பண்ணாத. நான் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேனா எனக்கு அந்த மாதிரி டவுனாக இருக்குது அப்படின்னு? நான் ஏதாச்சும் சொல்லியிருக்கேனா? நீ சம்பாதிக்கிறதும் நம்மளுக்கு தான், நான் சம்பாதிக்கிறதும் நம்மளுக்கு தான். நீ என்றைக்குமே அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, இதே நீ ஒரு ஹை பொசிஷனில் இருந்து நான் ஒரு லோ பொசிஷனில் இருந்தால், இது ஹை லோன்னு கூட இல்லை, இது ஒரு ஜாப் தானே. இதில் என்ன ஹை சேலரி வாங்குகிற, லோ சேலரி வாங்குகிற? நோ, சேலரி டசன்ட் மேட்டர். எதுனாலும் ஒரு ஜாபு தானே அது. ஸோ எந்த ஜாப் பார்த்தா என்ன, உனக்கு அது பிடிச்சிருக்கு, நீ அதை பார்க்குற. இதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் செய்கிற வேலை எது உனக்கு பிடிக்காம இருந்தால் நீ என்கிட்ட சொல்லலாம், நான் அதை மாற்றி கூட செய்கிறேன். ஓகே, நான் உன்னை மாற்றிக்கோன்னு சொன்னேனாடி? கோவம் வருதா? அதே மாதிரி தான் இப்போ நீ கேட்ட கேள்வி எனக்கு கோவம் வருது. போ ஜேகே, மூளை ஸ்பாயில் பண்ணாத போ. சாரிடி பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அது இன்னொன்றும் சொல்லணும். நாளைக்கு ஆஃபீஸ் வருவேன் தானே? ஆமாம். சரி, அங்கே சொல்கிறேன். இப்போ ஏன் சொல்லு? இல்லடி, அங்கே சொல்கிறேன். நீ இப்போயே சொல்லு, இல்லாட்டி மண்ணுக்குள்ளே அது ஓடிட்டே இருக்கும். அப்போது ஓடிட்டே இருக்கட்டும், நாளைக்கு சொல்கிறேன். சி, நீ எப்பயுமே இப்படித்தான் பையன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம வீட்டுக்கு போகலாமா?
இப்போதைக்கு நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் சொன்னதுக்கப்புறம் மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் தான் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். அது ரெஸ்பெக்டாக இருக்காது ஜேகே. மேரேஜ் நடந்திருக்குன்னு உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் பேசு. அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் அவங்க கூட வந்து ஸ்டே பண்ணுறேன். குடும்ப குத்து வழக்காடி நீ டாடி இப்படி பேசிகிட்டு இருக்க சங்கட்டண்டி. பாரு 1 வீக் தான். 1 வீக் அப்புறம் என் கூட தான் இருக்கணும். புரியுதா? அப்படியே அந்த டேவும் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ மறுநாள் மார்னிங் ஆகுது. அப்போ நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ மேனேஜர் அந்த சைட்லேருந்து வாராரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட் மார்னிங். எல்லோரும் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? கொஞ்சம் பேசணும். நம்ம சிஇஓவை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இந்நாள் வரைக்கும் நம்ம சிஇஓவை நம்ம ரிவீல் பண்ணதே கிடையாது. நாங்கள் ஒரு 3 years ஒரு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணோம். என்னென்னா, நம்ம சிஇஓ இருந்துட்டு கொலீகா அண்ட் ஸ்டாஃபாக இருந்திருக்காரு. ஒரு சில பர்சனல் ஸ்பையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நியூ ஜாயினிஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் இன்டர்ன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சீக்ரெட்டாக நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். யார் ரியல் ஸ்கில்லோடு இருக்காங்க அண்ட் ஹூ ஹாவ் த எபிலிட்டி டு டூ அவர் சேலஞ்சஸ் அண்ட் ஒர்க்ஸ் அண்ட் தோஸ் ஹூ சீட்ஸ். லிட்ரலி எல்லாமே நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். கைஸ், யூ நோட்டீஸ் சம்திங்? அண்ட் பாஸ்ட் 2 years சில பேரை நம்ம ஃபயர் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரீசன் இதுதான். வை திஸ் ஆப்ரேஷன் எல்லோரும் கேட்கலாம். டு அப்ரிஷியேட் த ரியல் டேலண்ட் ஆஃப் த பீப்புள் ஃபார் அவர் ஃப்யூச்சர் ஒர்க்ஸ். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கிளாப் யூர் ஹேண்ட்ஸ் ஃபார் அவர் ஸ்மார்ட் சிஇஓ மிஸ்டர் ஜோன் ஜங்குக். உங்களுக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருது. நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக்கில் போய் நிற்கிறீங்க. அப்போ ஜேகே சும்மா ஹேண்ட்ஸமாக பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் கோட் போட்டுட்டு அப்படியே கெத்தாக நடந்து வராரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஐடி கொண்டாட்டி அது குட் மார்னிங் சார், குட் மார்னிங் டே அப்படின்னு சொல்லிட்டு விங்க் பண்ணிட்டு போகிறான். குட் மார்னிங் ஒன்று நாள். அண்ட் டுடே வந்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி ஆஃப்டர்நூன் போல் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சீட் பண்ணுறவங்க நான் நோட் பண்ண வரைக்கும் ஒரு 10 பேர் இருக்கீங்க. சரியா? ஸோ நான் ஃபயர் பண்ண விரும்பலை. எல்லாருக்கும் ஒரு வேலைன்றது இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ நான் ஃபயர் பண்ண விரும்பலை. நான் உங்களோட ஒர்க் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே மாற்றிருக்கேன். ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் செஷன் வந்து மீட்டிங்கில் நான் சொல்கிறேன். ஓகே, காட் இட்? ஓகே, டேக் யூர் சீட்ஸ். ஒயன், கம் டு மை கேபின். அப்போது எல்லோரும் இருந்துட்டு, சரி ஓகே, ஒயன் ஏதோ தப்பு பண்ணிட்டா போயிருக்க, அதனால தான் வந்து சிஇஓ கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் இருந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஜேகே ஏன் உங்களை வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்களும் உள்ளே வரீங்க. கம்மின். இல்லடி நாடி கேட்டுட்ருக்க. சொல்லுங்க சார். சாரா? நான் உனக்கு சாரா என்ன? பின்ன எப்படி கூப்பிடணும்? பாஸ்ன்னு எதுவும் கூப்பிடணுமா என்ன? பாஸா? அவன் புருஷன். ஸோ ஜாகியா, டார்லிங், ஹஸ்பண்ட்னு கூப்பிடணும். புரியுதா? முடியாது. ஏன்டி முடியாது? பின்ன இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு நேற்று என்ன கேட்டா? ஹையாக சேலரி வாங்குற, லோவாக சேலரி வாங்குற, டிஸ்டர்ப் பண்ணுமா, பிரச்சனையா, என்னென்ன கேட்ட? இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு நேற்று அப்படி ஒரு ஆக்ட் வேறு சார். நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன். என்னங்க மேடம்? மிஸ்ஸஸ் ஜோன், நான் கோச்சுக்கிட்டிங்களா? நான் கோச்சுக்கிட்டியாடி? எங்கே பார், கோச்சுக்கிட்டியா? ஆமாம், சிஇஓக்கிட்டே கோச்சுக்கிட்டா பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே. நான் ஒன்றும் கோச்சுக்கல. உன் பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, உன் கேபினை நான் இங்கே அரேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன். நீ என் கூட பிஏவாரு. நானா? நீ தாண்டி. நான் ஏன் உங்களுக்கு பிஏவாக இருக்கணும்? நீ பொண்டாட்டி தானே, அப்போ நீ என் கூடயே தானே இருக்கணும். நீ கல்யாணம் முடிச்சுட்டு
சும்மா ஒன்று வந்து ஒயனுன்னு கூப்பிட்டு விட்டுட்டு இருக்க முடியாது சரியா? என் கூடயே உட்கார் 24/7 என் பொண்டாட்டி நான் பார்த்துட்டே இருக்கணும் சரியா? ம் அதுக்குன்னு இப்போவே வா. நான் அவ்வளோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஆகலை. நான் எப்படி பிஹேவ் ஆகுறது? இங்கே பாரு, நான் எடுக்கிறது தான் முடிவு. உனக்கு சரி இல்லைனாலும் நீ என்னோட பிஏ தான். ஓகே? சரி ஓகே. அப்போ ஜேகே எடுத்துட்டு உங்களை வெளில கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? வாடி சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், ஒரு நிமிஷம். ஷீஸ் வயன், ஷீஸ் மை ஒய்ஃப். அப்போ எல்லாரும் பயங்கர ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ எல்லோரும் கிளாப் பண்ணி கங்க்ராச்சும் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு ஜேகே முறைக்கிறீங்க. ஷீ இஸ் மை பிஏ டூ. அப்போ அகெயின் எல்லோரும் கிளாப் பண்ணி கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஜேகேவை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகேவோட செஸ்ட்டில் அடிக்கிறீங்க. ஏன் அப்படி சொன்ன? என்னடி என்ன சொன்னேன்? நான் ஏன் ஒய்ஃப்னு இப்போயே சொன்னேன்? என் பொண்டாட்டி நான் சொல்ல தான் செய்வேன், புரியுதா? ஐயோ, எல்லாத்துக்கும் ஒரு ட்விஸ்ட்டுனா எனக்கு கல்யாணத்துலேருந்து எல்லாமே ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஜேகே கல்யாணம் கூட ஓரளவுக்கு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த ட்விஸ்ட் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. நீ சிஇஓவாக இருப்பேன்னு சத்தியமாக நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ லைட்டாக உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகே கிஸ் ஏதாச்சும் வந்துட போகுது. ஐயோ வீடு என்ன? அப்புறம் எல்லோரும் எனக்கு குவெஸ்டின் பண்ணுவாங்கப்பா. கேட்கட்டும், என் பொண்டாட்டி நான் கொஞ்சுறேன். ஜேகே போதும், எனக்கு கிச்சு கிச்சு வேற மூட்டடி போதும். அப்படி தாண்டி பண்ணுவேன். ஓகே மை ஹனீஸ், இதோட இந்த மினி எஃப்எஃப் முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாரிடா, ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணிவிட்டேன். எனக்கு ரெக்கார்ட் பண்ண சுத்தமாக டைம் கிடைக்கல. ஸோ தட்ஸ் வை எனக்கு இதை ஸ்கிப் பண்ணவும் மனசு வரல. ஸோ அதான் நான் வந்து சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்கடா. அண்ட் கேங்ஸ்டர் இன் லவ் நெக்ஸ்ட் எபிசோடு வந்து நான் சூன் போட்டுறேன். ஓகே, மறக்காமல் இந்த ஃபேரிக்காக ஒரு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஓகே மை ஹனீஸ், see you soon in next FF. Until this is bye from Fairy. Take care of yourself. I love you my honeys. I purple you.